காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கு தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடகா தற்போது உபரி நீர் கூட வராமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற பகுதியில் அணை கட்டுவதே கர்நாடகாவின் திட்டம். அது பற்றிய ஒரு விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். காவிரி பாய்ந்தோடி வரும் பாதையில் உள்ள மேகதாது என்ற இடம் எது? இங்குதான் புதிய அணை கட்ட கர்நாடகம் முடிவு செய்துள்ளது. KRS அணையில் இருந்து திறந்துவிடப்படும் பெரும்பகுதி தண்ணீரும் கபினியில் இருந்து திறந்துவிடப்படும் குறைவான தண்ணீரும் மழை காலத்தில் பெங்களூருவில் இருந்து வெளியேறும் தண்ணீரும் சங்கமம் என்ற இடத்தில் சங்கமிக்கின்றன. பின்னர் அங்கிருந்து மேகதாது வழியாக தமிழகத்தின் ஒகேனக்கலை அடைகிறது. காவிரியின் அந்த ஓட்டத்தை தடுக்க 25,000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த வனப்பகுதியில் 2,200 ஹெக்டேர் பரப்பில் அணை கட்ட வேண்டும் என்பதே கர்நாடகத்தின் திட்டம். இந்த இடத்தில் அணை எப்படி அமையும் என்பதை விளக்குகிறார் தந்தி டிவி செய்தியாளர் பாரதி ராஜா. இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிற நீர் ஒகேனக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் எவ்வாறு அணை கட்ட முடியும் என்று கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது என்றால், தற்போது நாம் இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு சிறிய மலைக்குன்று ஒன்று உள்ளது. இந்த மலைக்குன்றையும் அதே போல இதற்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள மற்றொரு மலைக்குன்றையும் இணைத்து இந்த மேகதாட்டு அணையை கட்ட கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது இந்த திட்டத்தின் அடிப்படை மாதிரி ஆந்திராவில் உள்ள நாகார்ஜுனா சாகர் டேம். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் அப்பகுதியில் உள்ள 5 மலை கிராமங்கள் மூழ்கும் அபாயம் இருப்பதோடு 2 லட்சம் மரங்களையும் வெட்ட வேண்டிய நிலை உள்ளது. அதற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையின் அனுமதியை பெற வேண்டியிருக்கும். பெங்களூரு மற்றும் கோலாறு பகுதிகளின் குடிநீர் தேவையை முன்னிறுத்தி இதற்கான அனுமதியை பெற்றுவிடலாம் என்பது கர்நாடகாவின் திட்டம். 5,912 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசு 25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதை அறியும் போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கர்நாடகம் எந்த அளவுக்கு முனைப்போடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தர மறுக்கப் போவதில்லை என்று கர்நாடக அரசு வாக்குறுதி தந்தாலும் உண்மையில் தமிழகத்திற்கு எப்போது தங்கு தடையின்றி வரும் காவிரி தடுத்து நிறுத்தப்படும் என்பதே உண்மை. அதாவது ஏற்கனவே கடந்த 1970களில் இதே பகுதியில் அணை கட்ட முற்பட்ட போது அதற்கான ஆயத்த பணிகள் அதே போல தேவையான பொருட்கள் அனைத்தும் கொண்டு வந்து இறக்கிய பின்னர் தமிழக விவசாயிகள், தமிழக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதாவது தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட்டுள்ளது. தற்போது கர்நாடக அரசு இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் முழு வீச்சுடன் இறங்கியுள்ளது என்று கூறலாம். தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜ்.